கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக இந்த பொக்கிஷம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் நாம் பொக்கிஷத்திலே ஒரு சிறிய பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி நாட்கள் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தினுடைய முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கழுதையின் மேல் நம்முடைய ஆண்டவர் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை குறித்து நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து அவர் செய்த அநேக விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டத்தின் காரியங்களை ஒவ்வொரு சமயத்திலையுமே நிறைவேற்றுவதில் ரொம்பவே ஒரு கவனமுள்ள ஒருத்தராக இருந்தார்ன்றதை நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் அன்வாயசு செய்யும் பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா, அதில் அவருக்கும் சரி, அவரை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்குமே மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி வாரம் அந்த வரும்பொழுது அவர் எருசலேமுக்குள்ள அவர் உள்ள வரார். அப்படி எருசலேமுக்குள்ள வரும்போது சில முக்கியமான நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அதுதான் நீங்க என்ன செய்ய போறோம் நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல வசனம் 1லிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1லிருந்து, அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட கூட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. சரியா? சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க மத்தேயு தன்னுடைய புத்தகத்தை எழுதும்போது இங்க 2 முக்கியமான ரெண்டு மிருகங்களை பத்தி பேசுறாரு இல்லையா? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்க நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா கழுதை அப்புறம் கழுதை குட்டின்ற 2 வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த 2 வார்த்தைகளை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமானது நிறைவேறக்கூடிய காரியமா இருக்கு அப்படின்றது இங்க சொல்றார். இந்த ப்ராபஸ் எங்கன்னு சொல்லி படிக்கும் போது சகரியால கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சகரியான் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சகரியா 9:9 பார்த்தீங்கன்னா, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்றது சகரியா மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ப்ராபஸின்றதை நம்ம கவனிக்கிறோம். மத்தேயு என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயமானது சகரியா சொல்லப்பட்ட அந்த ப்ராபஸினுடைய நிறைவேறுதலா இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள்ல அங்க எருசலேமுக்குள்ள உள்ள என்ட்ராகும் போது ஏன் இந்த கழுதையின் மேல் ஏறி வரணும்? சரிங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதுல அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குன்றது நம்ம நல்லாவே தெரியும். பட் இது மத்தேயு சொல்ற விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா இந்த காரியத்தை மார்க்கு லூக்கா எழுதும் போது அவங்க எழுதக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா சில வித்தியாசங்கள் நம்ம கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மார்க்குவின் புஸ்தகத்துல பார்க்கும்போது மார்க்கு 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிர்க்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டிற்கு காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இங்க எதை பத்தி பேசுறாருன்னா, 2 விதத்தை பத்தி ஆக்சுவலா சொல்லவே இல்லை. ஒண்ணுதான். என்ன சொல்றாருன்னா, அது கழுதை குட்டின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துறாரு. ஆனா அந்த கழுதை குட்டியை பத்தி சொல்லும் பொழுதும் இன்னொரு வார்த்தை அடிஷனலா இங்க சேர்க்கப்பட்டன்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி. அப்ப என்ன செய்யலன்னா, அந்த கழுதை குட்டியானது யாருடைய பயன்பாட்டுக்கும் ஆக்சுவலா வரலன்றதை நம்ம கவனிக்கிறோம். சரி, இது மார்க்கு சொல்லக்கூடிய காரியம். இதே காரியத்தை லூக்கா சொல்லும் போது அதையும் நாம் படிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை
கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இங்கே மார்க்கும் லூக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வார்த்தையை சொல்றாங்க. கழுதை குட்டியை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. அந்த கழுதை குட்டியும் ஒருவனும் ஒரு காலும் அங்க என்ன பண்ண மாட்டேங்கிறான்னா ஏறி இருக்காத ஒரு கழுதை குட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பைபிள்ல எதுக்காக எழுதி கொடுத்திருக்காரு, இதுல சொல்லப்பட்ட ஞான அர்த்தம் என்ன அப்படின்றது என்ன செய்யணும் நம்ம கவனிக்கணும். சரிங்களா? அப்படி பார்ப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சில மிருகங்களை குறித்து நம்முடைய பைபிள் எழுதப்படும் போது அந்த மிருகங்களுக்கு என்று சில ஞான அர்த்தங்கள் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 மிருகங்கள் நம்ம கவனிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா குதிரை, 2வது கழுதை, 3வது ஒட்டகம். சரிங்களா? இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்த ஒரு காரியம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த 3க்குமே என்ன ஒரு ஞானார்த்தமா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைபிள்ல இது 3மே உபதேசங்களை, சத்தியத்தின் காரியங்களை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு. ஸோ இவைகள் எப்படி உபதேசம் அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களினுடைய ஒரு அடிப்படை பயன்பாடு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய பிரயாணத்தை என்ன செய்யுதுன்னா அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ள கொண்டு போறதுக்கு பயன்படக்கூடிய மிருகங்கள் அது எல்லாமே. கரெக்டா இல்லைங்களா? அப்ப அதே மாதிரிதான் தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பற்றிய ஒரு வாழ்க்கையை போல வாழ்வதற்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எது பயன்படக்கூடிய காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்ட உபதேசங்கள் தான் முக்கியமான காரியமா இருக்கு. சரிங்களா? இதுதான் பேசிக்கான ஒரு கம்பேரிசன் நம்ம கவனிக்கணும். சரி, அப்படி பார்க்கும்போது இங்க 2 கழுதையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கலாம். இங்க சொல்லப்பட்ட கழுதை அப்படின்றது எதை குறிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா உபதேசங்களை குறிக்கும், சத்தியத்தின் காரியங்களை குறிக்கும்ன்றது மைண்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 2 கழுதையை பத்தி பேசப்பட்டிருக்கு. ஸோ ஏன் வந்து மத்தேயு அப்புறம் மார்க்கு லூக்கா சொல்லப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு வித்தியாசங்கள் சொல்லி பார்க்கும்போது பிராபசியில சொல்லப்பட்டபடி அங்க 2 கழுதைகள் ஆக்சுவலா இருந்திருக்கு. ஒன்று ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு கழுதை, ஒரு பெரிய கழுதை ஆக்சுவலா இருக்கு, கழுதை குட்டியும் ஆக்சுவலா இருந்திருக்கு. மத்த என்ன செய்யறாருன்னா 2 காரியங்களை ஆக்சுவலா ஃபோக்கஸ் பண்றாரு. மார்க்கு லூக்கா என்ன செய்யறாங்கன்னா எதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பயணத்தை மேற்கொண்டாரோ அதை பத்தி மட்டும் தான் அவங்க சொல்லானே தவிர இன்னொரு கழுதை பத்தி ஆக்சுவலா அவங்க பேசவே இல்லை. என்ன காரணம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதன் மேல பயணம் செய்தாரோ அதை மட்டும்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாங்கன்றது நம்ம கவனிக்கிறோம். இந்த மைண்ட் வச்சுக்கலாம் அப்ப நம்ம. சரி, இப்போ இங்க 2 கழுதை இருக்கு. இந்த 2 கழுதையில ஒரு கழுதையின் மேல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க பயணிக்கிறார். அந்த கழுதையானது என்ன படிக்கிறோம்னா ஒருவனும் ஒரு காலும் என்ன பண்ணல ஏறவே இல்லைன்னு சொல்லி படிக்கிறோம். சரி, இப்ப கழுதை அப்படின்றது வேத உபதேசம் அடையாளப்படுத்தும் சொல்லி பார்க்கும்போது ஒரு கழுதை ரொம்பவே ஒரு முதிர்ச்சியான ஒரு கழுதையா இருக்கு. சரிங்களா? அப்ப நல்லாவே தெரியும் நமக்கு கழுதை அப்படின்றது உபதேசங்களை குறிக்கும். ஒரு உபதேசம் என்ன தெரியுங்களாச்சு, ஒரு காலகட்டத்துல அது பழசாய் போயிடுச்சு. சரிங்களா? இன்னொரு உபதேசம் ஒருவனும் ஒரு காலும் ஏறாத ஒரு புதிய உபதேசமாக இருக்கு, ஆக்சுவலா இருக்கு. இது 2 நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பெரிய கழுதை ஆக்சுவலா இருக்கு இல்லையா, அது பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து வந்த அல்லது அவர்கள் கிட்ட இருந்த நியாயப்பிரமாணத்தின் உபதேசங்களை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சரிங்களா? பெரிய கழுதை பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையின் காரியங்களையும் அந்த சட்டத்திட்டங்களையும் அடையாளப்படுத்துற விஷயமா இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா அது பழசாயிருச்சு. சரிங்களா? நம்முடைய ஆண்டவர் உலகத்துல வந்து என்ன செய்யறாருன்னா அவர் ஒரு புதியதான உபதேசத்தை அவர் ஏற்படுத்துறார். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா காஸ்பல் நம்ம சொல்றோம். கரெக்டுங்களா? இப்போ அதெல்லாம் படிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கார், படிக்கிறோமா இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறை என்ன செய்யறாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சிஷ்யர்களுக்கு என்ன செய்யறாருன்னா கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஒரு புதிய உபதேசம் இல்லைங்களா, நம்ம இயேசு கிறிஸ்து தான் அது ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு கழுதை குட்டின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஏற்படுத்தப்பட்ட புதிய உபதேசங்களை குறிக்கிற விஷயமா இருக்கு. அந்த உபதேசத்தை என்ன செய்யறனா அது வரைக்கும் யாரும் ஒரு காலம் இந்த ஒரு டாக்டரின்ல அவன் டிராவல் பண்ணதே கிடையாது. அப்ப இந்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை முறை டெவலப் ஆகிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த புதிய உபதேசங்கள் தான் இந்த கழுதை குட்டி அடையாளப்படுத்துற காரியமா இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அப்ப ஏன் இந்த இடத்துல 2 கழுதை குட்டி இருக்கு, அதுல கழுதை குட்டி மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கழுதைகள் இருக்கு, அதுல கழுதை குட்டி மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிராவல் பண்றாரு இல்லையா? என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழுதைன்றது நியாயப்பிரமாணத்தின் உபதேசங்கள் அடையாளப்படுத்துற விஷயமா இருக்கு. அது முடிய போகக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது கற்றுக் கொடுக்கிற சிஷ்யர்களுக்கு மாறாக தன்னுடைய காஸ்பல இல்லையா ஒரு புதிய உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது அடையாளமா தான் நான் புதிய ஒரு உபதேசத்தின் மேல நான் டிராவல் பண்றேன்றத அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமா தான் அந்த கழுதை குட்டின் மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிவரான்றதை படிக்கிறோம்.
சரிங்களா? அந்த உபதேசம் என்ன செய்யல, அது வரைக்கும் யாருமே அவங்க ஏறினா அப்ப நடத்தும் பார்க்கும்போது அப்படிப்பட்ட உபதேசங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில யாருமே வாழல. கிறிஸ்து தான் முதல்ல என்ன செய்யறாருன்னா அந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கழுதை குட்டின்றது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் மூலம் எடுத்துப்படுத்தப்பட்ட அந்த புதிய உபதேசங்களை குறிப்பதாக இருக்கின்றதை நம்ம கவனிக்கிறோம். இந்த காரணமாக தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டின் மேல எழுதாண்டதை நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இன்னும் அதிகமான ஆச்சரியமான உண்மைகள் அவனோட இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி நாட்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யலாம், அவருடைய நாட்களில் இன்னும் அதிகமாக அதை குறித்து நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.